வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்மளுடைய சேனலில் இந்த லா பொண்ணுடைய அந்த புத்தகத்திலேருந்து அதனுடைய முக்கியமான பகுதிகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம கடந்த முறை பார்த்ததோடைய அடுத்த பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ப்ளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இதில் இன்னும் இது சார்ந்த வீடியோக்கள் முன்னாடியிலேருந்து இருக்கும். அதை முதல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த ஒரு பகுதியும் எடுத்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கான்சியஸ் வெஸ் அன்கான்சியஸ் அப்படின்ற ஒரு பாட்டு, அறிவோடு வாழ்வது அறியாமையில் வாழ்வது அப்படிங்கிற ஒரு பகுதி. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 விதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒன்று கான்சியஸாக வாழ்கிறது, இல்லைன்னா அன்கான்சியஸாக வாழ்கிறது. இப்போ இது ஒரு முக்கியமாக ஒரு கார் இருக்குது, அதை கான்சியஸாக நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோலோட ஓட்டுறீங்க. இன்னொரு விஷயம், அன்கான்சியஸாக அந்த கார் ஆட்டோ மோடில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். கான்சியஸ் அப்படிங்கிறது சாய்ஸு, அன்கான்சியஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கான ரியாக்ஷன். இப்போ அன்கான்சியஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது, அதாவது ஹேபிட்ஸ் இருக்குது, ஒரு பழக்கம் வருது, அந்த பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய எமோஷன், அந்த உணர்வு, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கண்டிஷனிங்கில் அதனால் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறது. இப்போ உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க. எதாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ரோபாட் இருக்குது அப்படின்னா அந்த ரோபாட்டில் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கொஸ்டினும் பண்ணாத அந்த ரோபாட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அது அப்படியே செயல்பட்டுகிட்டே இருக்கும். இதுதான் அன்கான்சியஸ். இந்த அன்கான்சியஸ் மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உடனே ரியாக்ஷன் பண்ணும். யாரோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும்னா கோபம் வரும், சத்தம் போடுவாங்க. ஸோ அதுக்கு பதில் வினை ஆட்டிடுவாங்க. அங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, அவேர்னஸ் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, அது பட்டனை அழுத்தணுன்னா எப்படி இயங்குது, அந்த மாதிரி இயங்குறது. கான்சியஸ் லிவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருப்பீங்க, ப்ரெசண்டில் இருப்பீங்க, அப்சர்வ் பண்ணுவீங்க அதை. அப்போ ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் தெளிவாக இருக்கும். இப்போது டிரைவர் இருக்காருன்னா ரோடை பார்க்குறாரு, அவர் கான்சியஸ்லி சூஸ் பண்ணுறாரு எந்த வழியில் போகலாம் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணுறாரு, அதுதான் அந்த விஷயம். அப்போ கான்சியஸுக்கும் அன்கான்சியஸும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கான்சியஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்னா ரியாக்ட் பண்ணுறது, கான்சியஸுங்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அன்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இங்கே அவேர்னஸோடு நடக்கும். அன்கான்சியஸில் ஃபியர்னஸ் இருக்கும், இங்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும். அன்கான்சியஸில் பார்த்திங்கன்னா ஈகோ தான் அதை ட்ரைவ் பண்ணும் ஒரு விஷயத்த, இங்கே அவேர்னஸ் அந்த விஷயத்தை ட்ரைவ் பண்ணும். பாஸ்ட்டை பற்றி அந்த கண்டிஷனில் அவங்க செயல்படுவாங்க, ப்ரெசண்ட்டை அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கண்டிஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து அதை பிலீவ் பண்ணுவாங்க, அதை பிலீவ் பண்ணிகிட்ருப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அதை பிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதனால ஒரு பயம் ஏற்படும். ஸோ அதுக்கடுத்து ஒரு ப்ரோக்ராம், அந்த சொசைட்டி ஒரு ப்ரோக்ராமாக அவங்கள்ட்ட உருவாக்கும். அப்போ இது என்ன ஆகுன்னா அப்படியே சப்கான்ஷியஸில் சேவ் ஆகிருக்கும். நம்ம சின்ன வயசில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்குறது, அந்த சமூகத்தில் உள்ளது, உறவுகளால் உள்ள விஷயங்கள், இது எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் ப்ரோக்ராம் பதிவாகிடும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம் அதை, ஆனால் அது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரியல் லைஃப்பில் என்ன அப்படின்னா சிச்சுவேஷன் எப்படின்னா, யாரோ டிராஃபிக்கில் இருந்து ஆரன் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அன்கான்சியஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே கோபம் வரும், உடனே கற்றுவாங்க. என்ன பாரு எருமை மாதிரி, ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு இப்படி கத்துறான் அப்படிம்பாங்க. நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது கூட பார்ப்போம், காரில் போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒருத்தன் ஹாரன் அடிப்பான், அதுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணி சத்தம் போடுவோம்.
சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்மள்ட்ட வந்து அப்படியே சர்க்கு விட்டுட்டு போவாங்க, இல்லை வந்து ஒரு நம்ம கிட்ட வந்துட்டு யூ டர்ன் போட்டுட்டு போவாங்க, வேகமாக ஹாரன் அடிச்சுட்டு போவாங்க. அது உடனே நம்மளை என்ன பண்ணுவோம்னா அதுக்கு இம்மிடியட்லி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு உடனே நம்மளும் கோவமாக கத்துவோம், அவங்கள வந்து எப்படி போகிறாங்க பாருங்கள், இந்த காலம் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிடுவோம். பட் கான்சியஸ் என்ன பண்ணுன்னா இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணும், சூஸ் பண்ணும், ரொம்ப அதாவது அமைதியாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து ரெண்டுக்கும் சேம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்சியஸில் நடக்கிற விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பார்ட் அப்படின்னா நான் வந்து அவேக் என்று கூட நம்ம நினைக்கலாம் அன்கான்சியஸ் பீப்புளு. ஆனால் ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈகோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவேர்னஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்ருக்கும். அதுதான் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் வந்து அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்த ஈகோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ட்ரீமில் இருக்கிறவர் வந்து நான் விழித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இது எப்படி வந்து நம்ம கான்சியஸ் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்சர்வ் தாட்ஸ் இருக்கணும், அதுக்கடுத்து அப்சர்வ் எமோஷனை அப்சர்வ் பண்ணணும். அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நிறுத்தணும், அதை பாஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்து அவேர்னஸாக இருந்துகிட்ருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் பண்ணதான் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி. அன்கான்சியஸுங்கிறது ஆட்டோ ப்ளே, கான்சியஸ் அப்படிங்கிறது மேனுவலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து எஸ்டிஓ எஸ்டிஎஸ் பாதையில் வரும்போது பார்த்திங்கன்னா அன்கான்சியஸ் அப்படிங்கிறது எஸ்டிஎஸ் பாதையாக இருக்கும். ஏன்னா அதில் ஃபியர்னஸ் வருது, ஈகோ வருது, செப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இருக்குது, அதிலே வந்து கருணை இருக்குது, யூனிட்டியோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப அன்கான்சியஸுங்கிறது வந்து ஒரு தூங்குகிற மோடு, கான்சியஸுங்கிறது விழித்திருக்கிற ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அல்டிமேட்டான ஒரு உண்மை என்ன அப்படின்னா பெரும்பாலான மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் பேட்டர்னில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஃப்ரீடம் தான் அதுக்கு ஆரம்பம், அப்சர்வ் பண்ணணும் அந்த மூமெண்ட்டில் அப்படிங்கிறது யோசிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அன்கான்சியஸ் லெவலில் வாழ்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ரியாக்ஷன் மோடில் அவங்க இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கான்சியஸாக வாழ்கிறவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, சாய்ஸாக அதை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அன்கான்சியஸில் இருக்கிறவங்க ஆட்டோ ப்ளே வீடியோ, அதுவே வீடியோலாம் ஆட்டோ ப்ளே போட்டுருவாங்க, என்ன ஓடுதோ அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் கான்சியஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தேர்வு பண்ணுவாங்க, என்ன பார்க்கணும், என்ன வீடியோ ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவாங்க. இப்போது ஒரு கோபம் இருக்குது, ஒரு சுச்சுவேஷன், யாரோ அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்கான்சியஸ் பேட்டர்னில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமிடியேட்லி அவங்க வந்து கோபம் வரும், சத்தம் போடுவாங்க, அதுக்கான ரிவெஞ்ச் அவங்கக்கிட்ட பதில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஒரு மேட்ச் பாக்ஸோட ஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தீக்குச்சின்னு சொல்லும் இல்லையா, அது வந்து லேஸாக அதை வந்து இது பண்ணாலே போதும், டக்குன்னு ஃபயர் ஆகிடும். ஆனால் கான்சியஸ் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சல்ட் வந்தாலும் முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க உள்ளே கேட்பாங்க எனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெர்மோஸ்டாட் சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்ம வெந்நீர்லாம் வச்சுக்கோங்களா, அது என்ன பண்ணும், டெம்பரேச்சர் அதிகரித்தாலும் அது வெளியில் ஒன்றும் பண்ணாது, பேலன்ஸ் பண்ணிக்கும். அன்கான்சியஸில் இருக்கவங்க ஃபோனை எடுத்தோன்னே இன்ஸ்டா பார்ப்பாங்க, யூடியூப்பில் பார்ப்பாங்க, ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவேர்னஸ் இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் போயிருக்கும், ஐயோ என்ன பண்ணனே தெரியல, இப்படி ஓடிட்டேட்டுன்னு. அப்போது கரண்ட்டு ஃப்ளோ வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கான்சியஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஏன் இதை பார்க்குறேன், இதை ஏன் ஓப்பன் பண்ணுறேன், என்ன வேணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். டார்ச் லைட்டை வந்து எங்கே அடிக்கணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்கான்சியஸ் பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா தாட் வரும், நாளைக்கு நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன, உடனே பேனிக் ஆவாங்க, உடனே ஓவர் திங்க் பண்ணுவாங்க, உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆனால் தாட் வந்து இன்னும் என்னென்னா ரியாலிட்டி இன்னும் பிலீவ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கான்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா நோட்டீஸ் பண்ணுவார், அதை இது ஒரு ஃபியர் தாட் அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஸோ அதில் ஐடென்டிட்டி ஆக மாட்டார். அவர் வந்து இந்த இப்போ ஸ்கை இருக்கு இல்லையா, எப்படி மேகம் வந்தாலும் அது வந்து அதுக்கு பேனிக் ஆகாது, அந்த மாதிரி தான்.
அன்கான்சியஸ் லவ் அப்படிங்கிறது அது வந்து பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை இக்னோர் பண்ணுறாங்க, இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ எமோஷனலாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய முக்கியமானது. அப்போது இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட டக்கு டக்குன்னு அவங்க வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கான்சியஸ் லவ் வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார், எனக்கு இன்செக்யூரிட்டி வருது அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஸோ அவங்கள ஃப்ளேம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க உடனே. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ரியாக்ஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட. மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அன்கான்சியஸ் வந்து எமோஷன் கண்ட்ரோல் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். கான்சியஸில் வந்து உங்களுடைய அப்சர்வ் வந்து எமோஷனில் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி முக்கியமானது. டெய்லி லைஃப்பில் வந்து இன்றைக்கி அன்கான்சியஸ்னஸ் மறைஞ்சிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து கான்சியஸாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே சின்ன ஒரு கிரிட்டிசைஸ் வந்தால் கூட உடனே கோபம் வரும், அவங்களுக்கு மேலே பொறாமை வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உடனே ஹர்ட் ஆகுறாங்க, ஈகோ பிரச்சனையாகுது. அப்போது அன்கான்சியஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது இதெல்லாம் தான். அப்போது நீங்கள் ட்ரீமில் ஓடிட்டே இருக்கிறாரு, ஆனால் அது வந்து ட்ரீம் அப்படின்னு அவருக்கு தெரியாது. கான்சியஸ் அப்படின்னா எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுவாங்க தாட்டை, அப்சர்வ் எமோஷனலை அப்சர்வ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டை அவேர்னஸில் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணாங்கனாலோ, கோபம் வந்ததுனாலோ, இது மாதிரியெல்லாம் வரும்பொழுது ரியாக்ட் பண்ணாமல் உடனே எனக்கு இந்த எமோஷன் வருது, நான் அப்சர்வ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ எமோஷனை இன்டென்சிட்டி அந்த இது குறைய ஆரம்பிக்கும், ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். அதுதான் டீப் ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரூத். என்ன அப்படின்னு கேட்டால், கான்சியஸ்னஸ் அப்படின்னாலே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவேர்னஸ் இருக்கணும். அன்கான்சியஸ்னாலே ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷனாக அது மாறிடும். ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஓகே. ஃபைனலாக அல்டிமேட்டாக ஒரு கிளாரிட்டி என்ன அப்படி, அன்கான்சியஸில் வந்து ஹேபிட்டு, ஃபியர், ஈகோ அப்படின்ற மாதிரி இருக்கும். கான்சியஸ் வந்து அவேர்னஸ்ஸு, சாய்ஸு, அமைதி, பீஸா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இந்த அன்கான்சியஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த மனிதர் வந்து நல்லவங்களாக இருந்தாலும், அதாவது இப்போ வந்து ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ என்ன பண்ணுறாருனா, ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருக்கார், யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டார், ஆனால் அவர் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரு. அப்போ அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறாரு. அவர் கான்சியஸ்ன்னு சொல்லலாமா, அன்கான்சியஸ் பேட்டர்ன்லன்னு சொல்லலாமா? ஸோ கண்டிப்பாக அவரை அன்கான்சியஸ் பேட்டர்ன்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி சொன்னிங்கன்னா அது ரைட்டு. அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரு, அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறாரு, அதனால் அவர் வந்து கான்சியஸில் இல்லை, அன்கான்சியஸ் பேட்டர்னில் தான் இருக்கிறாரு. ரொம்ப மிக முக்கியமானது, நல்ல மனிதராக இருக்கிறது மட்டும் இல்லை, கான்சியஸ்னஸ் அல்ல. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து அவேர்னஸ் ப்ளஸ் அப்சர்வேஷன் இருக்கணும். ஒரு ரோபோட் வந்து நல்ல ப்ரோக்ராமும் இருக்கலாம், அதில் கெட்ட ப்ரோக்ராமும் இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே ப்ரோக்ராம் தான். ஆனால் ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அன்கான்சியஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக ஆட்டோமேட்டிக் பிஹேவியர். சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆங்கர் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஃபேர்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஸ்க்ரோலிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். அப்போ பர்சன் வந்து ஒரு ரியலைஸ் கூட பண்ண மாட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்கான இது இருக்கிற மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்ட அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. கான்சியஸ் வரும்போது ரியாக்ஷன் வரலாம், ஆனால் பர்சன் என்ன பண்ணுவார்னா நோட்டீஸ் பண்ணுவார். இப்போ என்னுள்ள வர்றது ஆங்கர் அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஒரு அவேக்கனிங் பிகினிங் இருக்கும். ஸோ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவார் அன்கான்சியஸ் பர்சன். எனக்கு இப்படிப்பட்ட பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் கான்சியஸ் பர்சன். இந்த ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நல்லாயிருக்கும். உங்களுடைய பேட்டர்ன் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னலாக கண்டிஷனாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா, இது அவேர்னஸ் அப்சர்வ் பண்ணும், ஃப்ரீ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான இது. நீங்கள் உங்கள் பேட்டர்ன் இல்லை, அதை அப்சர்வ் பண்ணுகிற ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே, இங்கே வந்து நம்ம வந்து கான்சியஸ் இல்லை, அன்கான்சியஸ் அப்படின்ற, அன்கான்சியஸ் கிடையாது, கான்சியஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம கான்சியஸாக நிறைய மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவலி நிறைய கும்பிடுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பாசிட்டிவான புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மிடியட்லி அவங்கள யாராவது ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு தான் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் என்ன வருது அப்படின்னா, அந்த அவேக்கனிங்கிறது அதுக்கப்புறம் வருது. அது வந்து அவங்க வந்து அன்கான்சியஸில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் அதுதான். ஸோ நம்ம ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் வந்து
நம்மளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், ஒரு யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும், நீங்கள் இல்லை நீங்கள் உங்களை பாசிட்டிவான நபர்னு சொல்லிட்டு இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், உண்மையிலே பாசிட்டிவான பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கான்சியஸாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்ல விதமாகவே மோட்டிவாகவே எடுத்துக்குவாங்க, லேர்ன் பண்ணுறதா எடுத்துக்குவாங்க. சப்போஸ் ஃபெயிலியர் இருந்தால் கூட அதை ஒரு லேர்னிங் ஆப்ஷனாக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக அவங்க எடுத்துக்கிறது தான் அந்த பாசிட்டிவான பீப்புளோட வேலை. எல்லாத்துக்கும் பயப்படுறதோ, எல்லாத்தையும் ஃபியர்னஸ், எல்லாத்துக்கும் பயப்படுறது, எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கை, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துமோ, இதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாலே யூ ஆர் நாட் பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் பாசிட்டிவ் கிடையாதுங்க, நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். நிறைய பேர் என்னென்னா, நான் பாசிட்டிவ் இல்லைன்னு ஏற்றுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. உண்மையிலேயே அவங்கள்ட்ட நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் பாசிட்டிவ் மாதிரி நடிச்சிட்டு வாழ்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப டேஞ்சர். அவங்களால அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாத ஒரு தன்மையில் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் பாசிட்டிவான பீப்புள் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்சியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன வருது அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய ரோட்டில் போகிறோம், நிறைய மக்கள் உறவுகளோட பயணிக்கிறோம், நிறைய நண்பர்களோட பயணிக்கிறோம். ஸோ அரசியல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறோமா, ஒரு விஷயத்துக்கு எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை பொறுமையாக கவனிக்கிறீங்களா, ஸோ என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்களை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி எல்லா மனிதர்கள்னு எடுத்துட்டாலே, நம்ம வாழ்க்கை வாழ வந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். சேலஞ்சு இல்லாத மக்களே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களுடைய சேலஞ்சை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, பிரச்சனைன்னு பேசுகிறீங்களா, இல்லை எதையுமே காமிக்காத ஒரு நபராக இருக்கிறீங்களா, அதுதான் ஒரு முக்கியம். ஸோ அதுக்காக உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு கிடையாது. ஸோ விழிப்பு நிலையோடு இருக்கிறது, அதுலேருந்து நான் எப்படி வெளியாக போகிறேன், ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணால் அந்த இடத்துலேருந்து நம்மளால் வெளியாக முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்க எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள், அதாவது வாழ்க்கையை நீங்கள் வாழலை, வாழ்க்கை உங்களை வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, வாழ்க்கை உங்களை வாழுதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே கான்சியஸாக இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கான்சியஸாக இருக்கிறதுங்கிறது எஸ்டிஓ பாதை, அன்கான்சியஸ்லி நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ் பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்பின் பாதையில் பயணிக்கிறோம் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஒரு கான்சியஸாக தான் இருப்போம், ஒரு பொறுமையான நபராக. ஸோ எந்த ஒரு சூழலும் மற்றவங்களாம் அவரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் பதட்டமாவாங்க, அவருக்கு நடக்கிறத பார்த்து அவங்க டென்ஷன் ஆவாங்க, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இவர் என்ன மதன் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் சக்ஸஸ் பண்ணுவார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு செயலையும், அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சிறப்பாக கையாண்டிருப்பார். அவர்கிட்ட அந்த ஒரு தன்மை இருந்திருக்கும், எப்படி அதை கையாளணும் அப்படின்னு. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா, எமோஷனலி அவர் நிறைய ரியாக்ட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரியெல்லாம் பேசணும்னு நினைப்போம், ஸோ பேசிகிட்டே இருப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் அது மாதிரி பண்ண மாட்டார். அப்படி பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் கான்சியஸாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கான்சியஸாக இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அவேக்னஸாக இருந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்சர்வ் பண்ணுறீங்க உங்களை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த மாதிரி பீப்புள் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்களை கண்டுபிடிங்க. ஸோ உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அவங்க எதுக்கெல்லாம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். பட் அவங்கள்ட்ட குத்தி காட்டாதீங்க, சொல்லாதீங்க, பட் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த மாதிரியெல்லாம் இடங்கள்ல எப்படி இருப்போம் அப்படின்னு உங்களை ஒரு வாட்டி நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நிறைய மாற்றங்கள் வரும், உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரும், ஒரு நல்ல ஃபீல் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதல்களோடு நம்ம இதில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்திகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய செய்திகள் இந்த புத்தகத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் முழுசாக கொடுக்க முடியாது, ஒரு சின்ன சின்ன பார்ட் எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க இது வரையும் அப்படின்னா இப்போயாவது பண்ணிவிடுங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லும்போது கூட நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா பார்த்தீங்களேன், என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு இது ப்ரொமோட் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேவை, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். அடுத்து உங்களுடைய இன்னொரு பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். நன்றி.